இருக்க பலருமே பார்த்தீங்கன்னா பேங்குகளை விட போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு செய்யறதுல தான் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, பேங்குகளை விடவே போஸ்ட் ஆஃபீஸில் அதிகமான வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. எல்லாராலையுமே மொத்தமாக அதிகமான தொகையை முதலீடு செய்ய முடியாது. ஸோ சாமானிய மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் மாதம் மாதம் முதலீடு செய்யற மாதிரி திட்டங்கள் நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கு. அப்படி இருக்கவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வழங்கப்படுற ஒரு திட்டம் தான் ரெக்கரிங் டெபாசிட் திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் தினமும் 50 ரூபாய் சேமிச்சாலே உங்களால் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் பார்க்க முடியும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் அரசாங்க திட்டங்கள் அப்படிங்கிறதால உங்களோட முதலீடு பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தையும் வழங்குது. இந்த திட்டத்தில் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களோட வருமானம் காலப்போக்கில் அதிகமாயிரும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் அப்படிங்கிறது ஒரு உண்டியல் மாதிரி தான். மாதம் மாதம் நீங்கள் குறிப்பிட்ட பணத்தை சேமிக்கலாம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சிறிய முதலீட்டாளர்களுக்கு ரொம்பவே ஏற்ற திட்டமாக இருக்கும். அவங்களோட எதிர்கால தேவைக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். முதலீட்டை நீங்கள் 100 ரூபாயிலிருந்தே தொடங்க முடியும். முதலீட்டை தொடங்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யணும். இப்போ இந்த ஆர்டி திட்டத்துக்கு 6.7% வட்டி விகிதம் வழங்கப்படுது. உதாரணத்துக்கு நீங்க தினமும் 50 ரூபாய் வீதத்துல சேமிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க. இந்த 1500 ரூபாயை போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி கணக்குல தொடர்ந்து நீங்க செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்களோட முதலீடு பாத்தீங்கன்னா அதிகமாயிரும். ஸோ இந்த ஆர்டி திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் மாதம் 1500 ரூபாயை தொடர்ந்து சேமிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் 90,000 ரூபாயை டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வட்டி வருமானமாக 17,050 ரூபாய் கிடைக்கும். இந்த வட்டியையும் முதலீட்டையும் சேர்த்து உங்களுக்கு முதிர்வு தொகையா 1,07,050 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்கள் உதாரணத்துக்கு தினமும் 100 ரூபாயை சேமிச்சுட்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா மாதத்துக்கு நீங்கள் 3000 ரூபாயை சேமிச்சிருப்பீங்க. இந்த தொகையை தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஆர்டி திட்டத்தில் டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மொத்தமாக 1,80,000 ரூபாயை டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு வட்டி வருமானமாக 32,972 ரூபாய் கிடைக்கும். இதன் மூலமா உங்களுக்கு 5 வருஷங்கள் கழிச்சு வட்டியையும் சேர்த்து மொத்த முதிர்வு தொகையா 2,12,972 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்க உதாரணத்துக்கு மாதம் 500 ரூபாயை இந்த திட்டத்தில் முதலீடு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 5 வருடங்களுக்கு நீங்க தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க மொத்தமா 30,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. இந்த திட்டத்துக்கு 6.7% வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா 5,681 ரூபாய் நீங்க வட்டி தொகையா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5 வருடங்கள் கழித்து உங்களுக்கு வட்டியையும் சேர்த்து மொத்த முதிர்வு தொகையா 35,681 ரூபாய் கிடைக்கும். ஸோ மாதம் மாதம் ஒரு சிறிய அளவு முதலீடு மட்டுமே செஞ்சு உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டி திட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.